அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ஜாகிரபி சப்ஜெக்ட்டுக்கான கம்ப்ளீட் வீடியோ இது. பொதுவாக நீங்கள் வேர் டு ஸ்டடி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வீடியோ தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஜாகிரபி சப்ஜெக்ட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ இதுவாக தான் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் சிலபஸ் டிஸ்கஷன், வேர் டு ஸ்டடி, அதாவது சமச்சீர் புக்கும் சிலபஸும் டீகோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2022-24க்கான குரூப் 4 கொஸ்டின் டிஸ்கஷன், லாஸ்ட்டாக அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கிருந்து கேட்டாங்கன்னு புக் ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சா லைக்கை கொஞ்சம் தட்டி விடுங்க. அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே சப்போர்ட். இந்த பிடிஎஃப்பை கீழே இருக்கிற டெலகிராம் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிற, அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஜாகிரபி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்குறேன். அதிலிருந்து லைனாக எடுத்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், எந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா டாபிக் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அதனுடைய பார்டர் என்ன, இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக லேண்டு சிஸ்டமில் எப்படி இருக்குது, என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன ரிவர் இருக்குது, எது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமவெளிகள் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் 2 லெசன் ரொம்ப முக்கியம். 10th ஃபஸ்ட் லெசன் இதுதான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு 6வது லெசன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டாபிக் படித்தாவே புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் முடிஞ்சிடும். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். எங்கே மழைப்பொழிவு அதிகம் இருக்குது இந்தியாவில், எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? எதனால் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மான்சூன். சரிங்களா? தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இதை பற்றிலாம் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். அப்போ நான் இது எங்கே சார் படிக்கணும்? 8th வந்து பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்க. அதே 8th இன்னொரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா நீரியல் சுழற்சி. 9th வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்க. 10th வழக்கம் போல் முக்கியமான லெசன் தான் செகண்ட் லெசன். சரிங்களா? இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். சரிங்களா? எப்பவுமே எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலுமே அது இந்தியாவுக்கும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டுக்கும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டில் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு லெசன், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேணத்தகுந்த மேம்பாடு. இந்த லெசன் எல்லாமே படிச்சிட்டோம்னா இந்த பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இந்த டாபிக் ஓவர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மான்சூன். சரிங்களா? நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி டைமில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது, இது மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நீர் வளங்கள், ஆறுகள். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சிஸ்டத்துலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோ ரிவர், வெஸ்ட் ஃப்ளோ ரிவர், அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிற ஒரு நம்ம வகையில் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து உருவாக்கக்கூடிய ஆறுகள் இருக்குது பார்த்திங்களா, சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா, அதை பற்றி டீட்டெயில் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கணும். ரிவர் மட்டும் கேட்குறதில்ல, அதனுடைய துணை ஆறுகளை பற்றி நம்மளுக்கு ரீசெண்டாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்திய ரிவரை பற்றி பார்க்கணும்னா லெசன் 1, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவரை பற்றி பார்க்கணும்னா லெசன் 6. இதெல்லாமே 10th புக்கில். சரிங்களா? 10வது புக்கில் லெசன் 1 படிச்சிங்கன்னா அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர், சரிங்களா, இமயமலையில் உருவாக்கக்கூடிய ஆறுகளை பற்றியுமே, அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில நீர்வளங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடல் பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நீர்வீழ்ச்சிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவும் கேட்க வாய்ப்புள்ள கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? நீர் வளங்கள் மற்றும் ஆறுகள் இந்த 3 லெசன் படித்தாவே போதுமானது. அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாயில், மண். மண் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சாயில் எப்படி சார் கொஸ்டின் வரும்னா, ஒவ்வொரு சாயிலுக்கு ஒவ்வொரு விதமான பயிர்களை வந்து பார்த்தா விளைவிக்க முடியுமா அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க. எந்த சாயிலில் எது மாதிரி பயிர் வந்து பார்த்தா கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? அது ஒரு வகையான இது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் சில வகையான சத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபெர்டைல் சாயில் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. அதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா இது எங்கே சார் இருக்குது? இந்திய லெவலில் படிக்கணும்னா லெசன் 3 10th புக்கில், தமிழ்நாடு லெவலில் சாயிலை பற்றி படிக்கணும்னா லெசன் 6. அதுபோல் பாறை மற்றும் மண் அப்படிங்கிறது 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லெசனும் பார்த்துக்கணும். சரியா? இந்த 3 லெசன் படித்தாவே நம்மளுக்கு சாயில் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். சரிங்களா? இதில் 2 விதமாக டாப்பிக்கை பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
ரிசோர்ஸ் சரிங்களா. கனிம வளங்கள் அப்படின்னா என்னது, கோலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயனா இருக்கலாம் சரிங்களா. இது மாதிரி எந்த ஒரு கனிமமாக இருக்கலாம், அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க சரியா. அப்படி பார்க்கும்போது 10th வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுடையது. அதே தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது, இரும்பு கண்டன்ட் எங்கே இருக்குது, பாக்சைட் எங்கே இருக்குது, சுண்ணாம்பு இதெல்லாம் எங்கே இருக்குது, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுபோல் லோ ஸ்டாண்டர்டு சரிங்களா. 6th புக்கில் வளங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்லேயுமே வளங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன். 6th 7th மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமோட எந்த டேமில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். 8th 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா லெசன் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரியா. 12th வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதுக்கப்புறம் தொழில்கள். அப்போனா இந்த இடத்துல கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களை 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் சரியா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னசைட், பாக்சைட், கோல், அலுமினியம் இதை பேஸ் பண்ண ரிசோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். செகண்டு இண்டஸ்ட்ரி சைடு கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, யாருடைய டெக்னாலஜியில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்போனா இது எல்லாமே எங்கிருந்து கேட்பாங்க, கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் இந்த டாபிக் தான். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை பற்றி பார்க்கணும், ஃபாரஸ்ட்டில் எது மாதிரி மரங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் சரிங்களா. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம். மனிதனும் சுற்றுச்சூழலும் 9th புக்கில் ஒரு லெசனுங்க. 10th காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான ஃபாரஸ்ட்டில் ஒவ்வொரு விதமான மரங்கள் வளரக்கூடியதாக இருக்குமா, அப்போனா எந்த ஃபாரஸ்ட்டில் என்ன மரங்கள் வளரும் அதை கூட கேட்பாங்க. அப்புறம் இந்தியா முழுசு எது மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் அப்படிம்போ, பசுமை மாறா காடுகள் அப்படிம்போ, முட்புதர் காடுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை போயிடுச்சுன்னா ஊசி இலை காடுகள், பைன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான இடமா இருக்குமா, அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான காடுகள் இருக்குது. அப்படின்னா இதை பற்றி டீகோட் பண்ணி படிக்கணும். காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த காட்டில் எந்த விதமான மரங்கள் வளருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் இருக்குது சரியா. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீசனுக்கு எது மாதிரி அக்ரிகல்ச்சர் சரிங்களா ப்ரொடக்ஷன் நடக்குது, அதே தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா கல்டிவேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா காடுகள் மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் இந்த டாபிக் முடிஞ்சிரு. 10th முடிஞ்சதுக்கப்புறம் 11th வந்து பார்த்தா உயிர்கோளம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. 12th வந்து பார்த்தீங்கன்னா பேணத்தகுந்த மேம்பாடு. இது எல்லாமே முடிச்சிங்கன்னா தான் அந்த டாபிக் கவர் ஆகும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியாவும் கூட போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுவே பற்றி என்ஹெச் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பற்றி எத்தனை ஜோன் பார்க்கணும், ஏர்வே பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதிகமாக வாட்டர்வே சரிங்களா, அதை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக டீகோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி அப்டேட் ஆகிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம் இந்த ஏரியாவில் மட்டும். இதில் 10th இந்திய லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா லெசன் 5, தமிழ்நாடு லெவலில் என்ஹெச் பற்றி இந்த போக்குவரத்தை பற்றி படிக்கணும்னா லெசன் 7 சரிங்களா, தமிழ்நாடு மானுட புவியியல். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். சிம்பிளாக சொல்லணும்னா சென்சஸ். சென்சஸ் இல்லாமல் கொஸ்டின் இருக்குமா, எப்பவுமே இருக்காது. கம்பல்சரி சென்சஸ்லேருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சென்சஸில் எங்கெங்கே சார் படிக்கணும், 10th புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இந்தியா மக்கள் தொகை லெசன் 5, தமிழ்நாடு பேஸ் பண்ண பாப்புலேஷனை பற்றி சொல்லக்கூடியது லெசன் 7, தமிழ்நாடு மானிட புவியியல். அதுபோல் 12th 3 லெசன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், மக்கள் தொகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித குடியிருப்புகள், கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் சரிங்களா. இந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்சஸ் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் 7th வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், 8th வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் சரிங்களா. இந்த ஏரியாலேருந்து மொத்தமாகவே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு 6 லெசன் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா 3 6 ஒரு 8 லெசன் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். எங்கே சென்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சரியா. அடுத்தது லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் சரிங்களா. இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பேரிடர் சம்மந்தமான ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் நடக்குமா, வேர்ல்டு லெவல் ஏதாச்சும் சப்மிட் நடக்கு அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் புக்லேருந்து கேட்காம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் சப்மிட் நடந்ததுன்னா அதை பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இது எங்கே சார் படிக்கணும், பேரிடரை புரிந்து கொள்ளுதல் 6th புக்கு அங்கேயும் இருக்குது, 7th புக்லேயும் இருக்குது இயற்கை இடர்கள், அடுத்து 8th புக்லேயும் இடர்கள், 9th புக்கும் வச்சிருக்கிறாங்க சரியா. அப்போனா
ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பேரிடர் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம்னு எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே ஒவ்வொரு லெசன் வச்சுருக்கிறாங்க. 6th இருக்குது, 7th இருக்குது, 8th 9th சரிங்களா. 9th 2 லெசன் பார்க்க வேண்டியதாக இருக்குது, 10th 2 படிக்கணும். 11th வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் அபாய குறிப்பு விழிப்புணர்வுன்னு ஒரு லெசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12th பேணத்தகுந்த மேம்பாடு மனிதனால் ஏற்படும் பேரிடர் சரிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில டிசாஸ்டர் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அமிலமலையில் ஆசிட் ரெயின்லாம் பெய்யுது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ரீசன், இதெல்லாம் எங்கேருந்து கேட்பாங்க, இந்த இதில் தான் வச்சுருப்பாங்க. பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் சரியா. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கம்பல்சரி வருது. புக்கை படிங்க. ப்ளஸ் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினும் இங்கே கேட்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் 2 Group 4 கொஸ்டின் ஜாகிரஃபிலிருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதை அனலைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2022 ஒரு Group 4 எக்ஸாம், 2024 22 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இன்க்ளூடாக இருந்து ஜாகிரஃபி ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதே 2024 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது ப்ளஸ் அது போல் ஜாகிரஃபி ஏரியா ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 சரிங்களா. 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் ஜாகிரஃபிலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க 2022 பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்லேருந்து கொஸ்டின் சிலபஸ் ஏரியா, சென்சஸ்லேருந்து கொஸ்டின் சிலபஸ் ஏரியா, இந்திய சமவெளி அது சிலபஸ் ஏரியா, ஜிஐ டேக் புக்லேயே இருக்கக்கூடியது. சில டைம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜிஐ டேக்லேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஜாகிரஃபிக்கு. அடுத்தது ரிவர்ஸ் சிலபஸ் ஏரியா, இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் சிலபஸ், அடுத்தது சாயில், ரிவர், ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் எல்லாமே சிலபஸ் தாங்க சரிங்களா. புதுசாக வெளியிருந்தெல்லாம் ஒரு கொஸ்டினுமே கேட்கல, ஏரியாவும் புதுசாக ஒன்றும் கேட்கல. 2024 வருங்க ஒரு ஸ்டேட் அனிமல் எதுன்னு கேட்டாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினாக இருந்தது அப்போதைக்கு. அடுத்தது வனவிலங்கு சட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடியதான். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா யானைலாம் கிடக்கும்போது ஆக்சிடென்ட் நடக்குதா, அதை தடுக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி உருவாக்குனாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான், ஜாகிரஃபி ஏரியா தான் சரியா. அடுத்தது சணல் தொழிற்சாலை, கனிம வளங்கள் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்ல, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அதுவுமே இன்க்ளூடு தான் சரியா. இமயமலை தொடர் சிலபஸ் தான். தேசிய திணை ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணதும் இருக்குது, புக்லேயுமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வழிபாட்டு தலம், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், தொழிற்சாலை, சிமெண்ட் உற்பத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கிறதா. ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 8 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் தாங்க இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10th புக்லேயே அந்த 8ல் 6 கேட்டுறாங்க சரியா. அதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருப்பேன். இப்போ அடுத்தது அந்த 2024 22 என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, புக்கில் எங்கே இருக்குது, என்ன லெசன், என்ன பேஜ் நம்பர் சரிங்களா, ப்ரூஃபோட கீழே வச்சிருக்கிறேன். அதே நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 2024 Group 4 கொஸ்டின் சரிங்களா. ஜாகிரஃபி என்னென்ன கொஸ்டின் புக்கில் அது எங்கிருந்து தான் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 1972 வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றியது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1974 துவங்கப்பட்டது. ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973ங்க. இது புக்கில் இருக்கக்கூடியதா. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியது. 16ல் 18 சரிங்களா. புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் லெசன் 1 பேஜ் நம்பர் 159ங்க. அப்போனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட்டு, மீதி ரெண்டுமே ராங்கானது சரிங்களா. இது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்தது செகண்ட் கொஸ்டினுங்க, இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா மில்லட் சரிங்களா. திணை வகை தான். இது புக்கில் இருக்கக்கூடியதான். 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 234ங்க. இந்தியா 2018ஆம் ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. இது அப்படியே கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க 2024 Group 4 எக்ஸாமில் சரியா. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா திணை பயிர் தான். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலாக உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்தா ரிஷ்ரா அப்படிங்கிற பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது புக்கில் இருக்கக்கூடியதான். 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 4 பேஜ் நம்பர் 189. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1854ஆம் ஆண்டு கொல்கத்தா அருகிலுள்ள ரிஸ்ரா என்னும் இடத்தில் துவங்கப்பட்டது. இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எக்கனாமி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. ஆனால் சிமெண்ட் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. அதை வாங்கக்கூடிய தன்மை அதிகமாகுதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது, இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். உலகின் முதல் இடத்திலும் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 7 பேஜ் நம்பர் 240ங்க. சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்த நிலையிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்பனா கரெக்ட். செகண்ட், இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று. கரெக்டு தான். ஆனால் சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுல உலகின் 2வது இடத்தை வகிக்கும் நாடாக உள்ளது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? முதல் இடம். அப்பனா ஆன்சர் ஏ தான். சரிங்களா? ஏ வந்து சரி. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இதில் புக்கில் இருக்கக்கூடியதான் 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 7 பேஜ் நம்பர் 240. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹிமாலயிலிருந்து ஒரு கொஸ்டினுங்க. சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிற டாபிக் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள். இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர் சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இங்கே வெளி இமயமலை டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, சிவாலிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. இது 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 1 பேஜ் நம்பர் 140ல் ஒரு இடத்துல இருக்குது. 143ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014ல் அறிமுகமானது. இதன் முக்கியமான நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான காரணம், சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ரைட்டு தான். ஆன்சர் பி தான். இது புக்கில் இருக்கக்கூடியதாங்க. 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 4 பேஜ் நம்பர் 193. சரிங்களா? டூ யூ நோவில் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக் இன் இந்தியா இருக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம் இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் அந்த ஸ்கீமை தான் சொல்லியிருக்கிறாங்க. 2014 கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது புக்கில் இருக்கக்கூடியது தான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதம், அதனுடைய வழிபாட்டு தலங்கள் கேட்டிருக்கிறாங்க. சமணம், ஜுடாயிசம், புத்த மதம், ஜெராஸ்ட்ரியம். சரிங்களா? இது 7th சோசியல் சயின்ஸ் புக்கு டேம் 1 ஜாகிரபி லெசன் 3வது லெசனில் 181 அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் இருந்து 4 ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து அப்படியே மேட்ச் பண்ண விட்டுருக்குறாங்க. இது நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். அடுத்தது, பின் வருவனவற்றில் எந்த மாநில சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேஞ்செலாம் படிப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கு. இல்லைன்னா இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக எதில் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஸ்கீம் போட்டிருப்பாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்தியன் ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது என்னதுங்க, கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரிங்களா? நம்மளுக்கு ஜாகிரஃபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புக்லேருந்து தான் கேட்பாங்கல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இது மாதிரி ஏதாச்சும் கேட்கலாம். வயல் சம்மந்தப்பட்டது ஜிஏ டேக் கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் புதுசாக நேஷனல் பார்க் அறிவிச்சா கேட்கலாம், ஸ்கீம் ஏதாச்சும் அறிவிச்சா கேட்கலாம். சரிங்களா? எதை வேணாலும் கேட்கலாம். அதனால் ஜாகிரஃபி அப்படிங்கிறது புக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். இது 2024 கொஸ்டின். அடுத்தது 2022க்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். 2022 குரூப் 4 கொஸ்டின். அதில் ஜாகிரபி கொஸ்டின் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். சரிங்களா? வெஸ்ட் ஃப்ளோ ரிவரை பற்றி கேட்டிருக்கிறாங்க, அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 1 பேஜ் நம்பர் 150 இந்தியாவுடைய ரிவரை பற்றி, ரிவர் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் டேட்டாலாம் இருக்குது. அடுத்த கொஸ்டினே மறுபடியும் அதிலிருந்தே இன்னொரு கொஸ்டின், ரிவர்லேருந்து நர்மதை ஆற்றின் வலதுகரை துணை ஆறு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரிவருடைய ட்ரிபியூட்ரி பற்றி கேட்டிருக்கிறாங்க. நர்மதா ரிவருடைய எல்லா துணை ஆறுகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம படிக்கும் போது இடதுகரையா வலதுகரையா நாம தான் என்ன பண்ணணும், பிரித்து படிக்கணும். சரிங்களா? 2 கொஸ்டினுமே ரிவர் தான், ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது டேட்டா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக்லேருந்து கொஸ்டின்.
இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கிடையாது. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 7 பேஜ் நம்பர் 240ல் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே இருக்கிற கண்டென்ட்டை 4 எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே மேட்ச் பண்ண விட்டுருப்பாங்க. மஞ்சள் அப்படின்னாவே என்னங்க, ஈரோடு. சரிங்களா, அதான் தான் கொடுத்துருப்பாங்க, ஈரோடு மஞ்சள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாய் அப்படின்னு கேட்டாவே பத்தமடை அப்படின்னா இங்கே வச்சுருப்பாங்க, அடுத்த ஒரு பேஜில் வரும். அடுத்து வண்ணப்பூச்சு ஓவியம், அதுக்குண்டானது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா ஓவியம்னாவே தஞ்சாவூர். சரிங்களா, அடுத்தது சுங்கிடி சேலை அப்படின்னு கேட்டாங்கனாவே அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. சரியா, இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 7 தமிழ்நாடு ஜாகிரபிக்குள்ளே வருங்க, பேஜ் நம்பர் 240ல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன. ஆமாம் கேட்டால் கண்டிப்பாக. சரிங்களா, என்னது, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன. 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 2 பேஜ் நம்பர் 159ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெயர்கள் இருக்குது. சரிங்களா, மாங்க்ரோவ் அப்படின்னாலும் ஒன்று தான், அலையாத்தி காடுகள் அப்படின்னாலும் ஒன்று தான், சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள், ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இது. 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 2 பேஜ் நம்பர் 159ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததுங்க நேஷ்னல் பார்க்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது 7th சோசியல் சயின்ஸ் புக்கில் டேம் 2ல் ஜாகிரஃபி லெசன் 2ல் பேஜ் நம்பர் 181ங்க. சரிங்களா, கிர் தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறாங்க. கிர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடியது, கார்பெட் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். மேட்ச் பண்ண விட்டுருக்கிறாங்க. நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டீட்டெயிலாகவே பார்ப்போம். இருந்தாலும் புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்களான்னு கேட்டால் அங்கிருந்துமே எடுத்திருக்கிறாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவுடைய பிளைன். சரிங்களா, ராஜஸ்தான் சமவெளி ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக. சரிங்களா, அதாவது ஆரவழி மலைத்தொடர் இருக்குது, அதுக்கு வெஸ்ட் சைடு தான் எது இருக்குதாமா, ராஜஸ்தான் சமவெளி. அப்போனா ராஜஸ்தான் சமவெளியை பார்க்கும்போது ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது, புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது மூணாவது கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கே மிசோரம் வரை பரவியுள்ளது. எது, கங்கை சமவெளி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென்சரிவாக அமைந்துள்ளது. எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்குள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் வரை அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போனா 1, 2 மட்டும் ரைட்டு. சரிங்களா, அவங்க கொடுத்தது ரைட்டு தான். புக்கில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கு லெசன் 1 பேஜ் நம்பர் 144 144வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. 120வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எடுது சென்சஸ் பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ இரிகேஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் சாயிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷெல் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் படிக்கும்போது 10th புக்கு மட்டும் படிக்க வேணாம், 8th புக்கு படிக்க சொன்ன பார்த்தீங்களா, 8th தான் இந்த பாயிண்ட் இருக்குது. இதுவும் கொஸ்டின் தான். சரிங்களா, 8th புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு பாக்ஸ் ஆட் இருக்குது, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. சரியா, அப்போனா நம்ம பார்த்த வரையிலுமே நம்மளுக்கு 10th புக்கில் 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 8 கொஸ்டின் எங்கிருந்து கேட்குறாங்க, 10th புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம கம்பல்சரி எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், 10th புக்கை தெளிவாக படித்து முடிக்கணும். சரிங்களா, 10th இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபுல்லாக நம்ம படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம சிலபஸ்க்குண்டான டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டு 6th 12th வரையிலுமே சில குறிப்பிட்ட லெசன் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன், அதை மட்டும் படிங்க. ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை டீகோட் பண்ணி புக் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஜிஎஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஜாகிரஃபி அப்படிங்கிற ஒரு ஜிஎஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சிலபஸை என்னென்னு பார்த்தாச்சு, வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, எந்தெந்த ஏரியான்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கிருந்து கேட்டாங்கன்னு புக் ப்ரூஃபும் கொடுத்துட்டு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபினா இதுதான் கொஸ்டின், இங்கே தான் கேட்டாங்க, இதெல்லாம் படிக்கணும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குதா, ரைட்டு, இதுதான் வேணும். சரிங்களா, படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் இது மாதிரி டீகோட் பண்ணிவிட்டு 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கு, டீகோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிப்பீங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கும்போது நம்மளுக்கு
கொஸ்டின் வரும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது சரிங்களா. எந்த கொஸ்டின் எங்கிருந்து வரும்னே தெரியாத ஒரு அனலைஸ் பண்ணால் மொத்தமாக படிக்கும்போது கொஸ்டின் வரலாம் வராமையும் போகலாம். இப்படி படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஏதாச்சும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரே சப்போர்ட் லைக் மட்டும்தான் சரியா. அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா ரீச் ஆனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. இதே மாதிரி வேறு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இதே மாதிரி வேர் டு ஸ்டடி, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ், கடைசியாக புக் ப்ரூஃப் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்துல வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.